அப்போ வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா என்ன பண்ணுவீங்க? தவமா இருந்து வேண்டுவீங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் நீக்கி அந்த ஒரு வருஷம் தாய் கருவறையிலிருந்து வளர்ந்து பிறந்ததை என்ன பண்றீங்க? தாயை தாளாட்டி சீராட்டி பாட்டு படி தூங்க வைக்கிறீங்க. அப்ப அந்த குழந்தை என்ன பண்றோம்? எல்லா கஷ்டங்களையும் மறந்து அந்த தாளாட்டுல மகிழ்ந்து பாடுவாங்க, கண்ணுறக்கம் வருவாங்க. அதுபோல கல்லாக இருந்தாலும் கருவறையில் இருப்பான். நம்ம பேசுறது அத்தனையுமே கேட்கும். மரம் செடி கொடி அத்தனைக்கும் உயிர் உண்டு. அத்தனையும் அந்த அம்பாள் வந்து உயிர் கொடுத்துருக்கா. அது போல மரம் செடி கொடிக்கே உயிர் இருக்குதுன்னா அந்த கல்லுக்கு ஏன் உயிர் இருக்காது? அது போல இந்த அம்பாள் உயிர்களையா இருக்கல நம்ம பேசுறது அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருப்பா. அதனால என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பிரார்த்தனையா கொண்டு போய் நம்மாட்ட செலுத்து. ஒரு ஆலயத்துக்கு போனால் என்ன பண்ணுறோம்னா விளக்கு போட்டத்தை எதுக்கு சொல்கிறோம்? நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம விளக்கு பொருத்துவோம். அது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு விளக்கு பொருத்திட்டு போயிட்டா உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் வராது. மாதத்தில் ஒரு நாளைக்கு மாதம் வந்து ஒரு ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபடணும். ஆலயத்தில் ஆத்தா கோயிலில் விளக்கு வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளுடைய ஆலயத்தில் வெளிச்சம் கொடுப்பா அப்படிங்கிறது. அதாவது அம்மாள் வந்து அக்னி சொரூபம். அதனால வந்து சூரிய பகவானோட பல மடங்கு பவர் கொண்டவன் அம்மா. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், அம்மா அந்த அக்னியை உங்ககிட்ட கொடுத்துறோம், என் வீட்டில் தீமைகளை போக்கி நன்மையை கொடுமா அப்படின்னு கேட்கறது. அதனால வந்து ஒவ்வொரு அன்பர்களும் ஒவ்வொரு பெண்களுமே வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இந்த அம்பாளுக்கு நியமிச்சு அந்த டைம்ல தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்க காசு பணம் கொடுத்தா வேணும்னு கேட்பாளா? ஆகாது. ஒரு கும்பாசனம் பண்றீங்கன்னா என்ன பண்றீங்க? எவ்வளவு பணம் சொல்லி 10 பேருக்கு சோறு போட்டாலும் செல்லாது. அந்த யாகத்துல மூலிகை கொடுப்பாங்க இல்லையா, அது அம்பாளுடைய கற்பனைக்கு சமம். அந்த மூலிகை எல்லாம் அம்பாளுக்கு போய் காத்தா சேருமா. நீ ஆகாரம் கொடுக்கறதெல்லாம் யாகத்துல போய் மூலிகையா அம்பாளுக்கு சேருமா. அது போல வந்து இங்க தீபம் ஏத்தக்கல இந்த ஒளி அம்பாளுக்கு சேரும். அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெளிச்சத்தை கொடுப்பா, நன்மையை கொடுப்பா. தாலாட்டு பாடுறோம். உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்க, அமைதி காத்து கேளுங்க.